ஏரல் சிறுவைகுண்டம் பகுதிகளில் ஆயிரக்கணக்கான அக்கௌண்ட்டுகளை இந்த சரவணன் அண்ட் கோ உருவாக்கியிருக்காங்க. அப்புறம் என்ன இடம் விசாரிச்சு பார்த்தா சரவண இல்லீகல் லாட்டரி சீட்டு வியாபாரம் பார்த்துட்டு இருக்காப்ல. யாரு? சிறுவைகுண்டத்தினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர். வாயில பூச்சி வந்துச்சு. சட்டமன்ற உறுப்பினர் லாட்டரி சீட் வியாபாரம். திருவனந்தபுரத்தில் லீகல் லாட்டரி, தமிழ்நாட்டில் லாட்டரி தடை செய்யப்பட்டிருக்கு. இவன் என்ன பண்றது? களியக்காவலில் ஆபீஸ், கேரளா பார்டர்ல அங்கிருந்து லாட்டரியை கொண்டு வந்து இங்க செல்போன்ல வாட்ஸ்அப் வழியா அனுப்புறது. வாட்ஸ்அப் வழியா அனுப்பிவிட்டு அவங்களுக்கு விழுந்துரும் இல்லையா? அப்ப நேரடியாக அந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் போட முடியாது. மாட்டினா லாட்டரி தடை இருக்குது, கைது செய்யப்பட்டுருவாங்க. அப்ப என்ன பண்றதுன்னா இந்த மாதிரி மல்டிபிளான அக்கௌண்ட்ஸை ஓபன் பண்ணி அந்த அக்கௌண்ட்ல பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றது. பண்ணிட்டு இப்போ பர்டிகுலர் ஒரு நபர் அவருடைய அக்கௌண்ட்ல பணம் வருதுன்னா இன்கம் டாக்ஸ் கேள்வி கேட்கும். இந்த மாதிரி கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய அக்கௌண்ட்டை எல்லா அக்கௌண்ட்டையும் வங்கிகளும் வெரிஃபை பண்றது கிடையாது, ஆர்பிஐயும் வெரிஃபை பண்றது கிடையாது, பெருசா பண்ண மாட்டாங்க. அப்ப என்ன பண்றது? இந்த மாதிரி அக்கௌண்ட் எடுத்து அந்த அக்கௌண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை போட்டு அதை வித்ட்ரா பண்ணி இந்த லாட்டரி விழுந்த நபர்களுக்கு கொடுப்பது. 4 பேருக்கு அவங்களே செட் பண்ணி லாட்டரி விட மாதிரி வச்சு இப்படி ஏரல் சிறுவைகுண்டம் பகுதியில் லட்சக்கணக்கான லாட்டரிகளை வித்து கொண்டிருக்கிற நபர் ஸ்டில் நவ். சொல்றது ஸ்டில் நவ். நான் முன்னாடி வித்தேன் இப்ப விக்கலன்னு சொல்லி சரவணன் சொல்லலாம். இதை அவருடைய ஹிஸ்டரியை, அவருடைய வங்கி கணக்குகளை, அவருடைய அலைபேசிகளை முழுமையாக ஆய்வு பண்ணி பார்த்தா அவர் எத்தனை கோடிகளுக்கு லாட்டரியை வித்திருக்காரு அப்படின்னு தெரியும்.